मुद्राभिरामं कडिनिगरशिरःपार्श्वविन्यस्सहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहघोरकितनेमकटाक्षलीलां श्रीरङ्गहर्मितलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। नीलातुङ्गस्तनगिरिदडी सुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं श्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं यापलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரணகா சரணம் பிரபத்யே. சதமக மணிநீளா சாரு கல்ஹாரஹஸ்தா स्तनपर्णमितांकी छांत्रवात्सल्य सिंधो अळगविनिकिताभिः सद्भिरा कृष्णनाथा विलसतु घृती गोता विष्णुचित्तात्मजानः அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சகலவேதாந்தசாரார்த்த பூர்ணாசயம் விபுலவாதூல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிர ஜாமாத்ரு யோகீந்திர பதாஸ்ரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஸ்ரயே. எப்பதியான எம்பெருமானுடைய பரம கிருபையினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கும்படியான திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தத்துடைய பாசுரார்த்தங்களை இந்த சோபகிருத்த வருஷம் மாசத்திலே அனுபவிக்கும்படியானதொரு பாக்கியம் நமக்கு கிட்டி இருக்கின்றது. திருப்பாவை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த திவ்ய பிரபந்தத்திலே பல சாஸ்திர தாத்பரியங்கள் பொருந்தி இருக்கின்றன. பல சாஸ்திர தாத்பரியங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த சாஸ்திர தாத்பரியங்கள்லாம் எங்கே காட்டப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், இதிலே இடம்பெறும்படியான நபர்கள் ஒருத்தரொருத்தரும் வெறுமனே வியக்தினா ஒரு தனி நபர் அப்படின்னு கிடையாது. பின்ன இவர்கள்லாம் ஆர் என்று கேட்டால், இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விசேஷ குணங்களுக்கு அடையாளமாக இருப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லுவார்கள். குறியீடுனா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பண்பு இவர்களை வைத்துக் கொண்டு விளக்கப்படுகின்றது. இவர்கள் அதை நமக்கு எடுத்துரைப்பதற்காக அவர்களை எம்பெருமான் சிருஷ்டி செய்திருக்கின்றான். ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம்
அப்படின்றது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக அவன் சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்ற அந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு காட்டினான். ஒரு மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக சீதை பிராட்டி அவள் தோன்றி நமக்கு வழிகாட்டினாள். அவள் அப்போ அந்த பாதிவிரத்யம், பதிவிரதா தன்மை என்பதற்கு அவள் குறியீடு, அவள் அடையாளம். பித்ருவாக்கிய பரிபாலனம், பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடத்தல் என்பதற்கு குறியீடாக அடையாளமாக இருப்பவன் சக்கரவர்த்தி திருமகன். அதே போல சகோதரர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இருப்பவர்கள் பரத சத்ருக்னாதிகள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன், இவர்கள் எல்லாம் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள். சகோதரர்களை எப்படி அவமரியாதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு அடையாளம் யாருன்னா ராவணன். ஏன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனையோ விதமான நன்மைகளை எடுத்து சொல்லியும் கேட்காமல் அவர்களையும் கெடுத்து தானும் மாண்டான். அப்படி ஒவ்வொரு பண்புக்கு ஒவ்வொருத்தர் இலக்கணமாக இருக்கிறார்கள். அதை போலத்தான் நாம் பார்த்து வரக்கூடிய இந்த பெண்களும், நாம் கோபிகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோமே, ஆண்டாள் ஒவ்வொருத்தியா எழுப்பிக் கொண்டிருக்கிறாளே. அப்படி எழுப்பிக் கொண்டிருக்கும்படியான இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றினுடைய குறியீடாக, அடையாளமாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்ம குணம் என்று இதற்கு பெயர். ஆத்ம குணம் அப்படின்னு சொன்னால் இவையெல்லாம் எம்பெருமான் உகக்கும்படியாக நம்மிடத்திலே இருக்க வேண்டிய நற்பண்புகள். அப்படிப்பட்ட நற்பண்புகள் வாய்க்கப்பெற்றவர்களாக இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் அந்த நற்பண்புகளைத்தான் ஆண்டாள் அவர்களுக்கு பெயராக, உருவமாக எல்லாம் சொல்றா. அருங்கலம் அப்படின்னு சொன்னா பாத்திரம், சத் பாத்திரம்னு பேர். ஆச்சாரியர்களை சொல்ற பொழுது என்ன சொல்லி சொல்றார்கள்? ஹிசைலேச தயா பாத்திரம். தயா பாத்திரம், தயக்கு பாத்திரமானவர். பாத்திரமாதல் அப்படின்னா அந்த தயையை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த தயைக்கு இருப்பிடமாக இருப்பவர் என்பது பொருள். அப்படி பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமா இருப்பவர்கள், எம்பெருமானுடைய அன்புக்கு பாத்திரமா இருப்பவள் என்பதனாலே அவளை அருங்கலமே என்று அழைத்தார்கள். அதே போல ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒரு குறியீட்டினாலே அழைக்கப்படுகிறார்கள். திருப்பாவையிலே குறியீடுகள் அப்படின்னு சொல்லியே ஒரு ஆய்வு பண்ணலாம். வைணவ தத்துவமானது எப்படி குறியீடாக காட்டப்பட்டிருக்கிறது என்று பேசுவதற்கான நிறைய இடம் இருக்கக்கூடியது. ஏன்னா நீராட்டம்னு சொன்னால் அங்கே குளிப்பதல்ல, நீராடுவதல்ல, அது கிருஷ்ண குணானுபவம் என்பதனுடைய குறியீடு. பறை என்று சொன்னால் அது ஒரு இசை கருவி அல்ல, அது பகவானிடத்திலே செய்யும்படியான தொண்டு என்பதற்கான குறியீடு. அதை போல இந்த பெண் பிள்ளைகளும் அப்படியான ஒரு குறியீடாக அவர்கள் விளங்குகிறார்கள். அதிலே இன்றைக்கு ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். இவளுக்கு என்ன பெருமை இருக்கின்றதை நேற்றைக்கு எழுப்பிய பெண்ணுடைய பெருமையை வைத்துக் கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றைக்கு எழுப்பிய பெண்ணுடைய இயல்பு எப்படி இருந்தது? குற்றமொன்றில்லாத கோவலதம் குலக்கொடியாக, அவர்களுடைய வம்சத்திலே உதித்த பொற்கொடியாக, ஆபிஜாத்தியம் என்று சொல்லி உயர்ந்த நற்குடி பிறப்பு அவளிடத்திலே இருந்தது. அந்த உயர்குடி பிறப்பு என்பதற்கு இன்னொரு விதமான பெருமை என்னன்னு கேட்டால், அவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்களை குறையில்லாமல் செய்யக்கூடியவர்கள். அதென்ன கர்மானுஷ்டானம்? கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொன்னா அனுஷ்டானம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒன்றை கடைபிடிப்பது என்பது பொருள். அது அப்படி ஒரு விதமான பெயர் சொல்ல ஆக்கிட்டோம். அவர் ரொம்ப அனுஷ்டானமா இருக்கார் அப்படின்னா அவர் தனக்கென
வேதங்களிலே சாஸ்திரங்களிலே அவரவர்களுடைய குலங்களுக்கு என விதிக்கப்பட்ட தர்மங்களை அவர் முறையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். அதிலே அவர் எந்த வகையிலேயும் அதிலே அவர் குறைவது கிடையாது, அல்லது அவற்றை இழப்பது கிடையாது. எதற்காகவும் அதை அவர் விட்டு கொடுப்பது கிடையாது. தனக்கென்று விதிக்கப்பட்ட தர்மம் எந்த சூழலாக இருந்தாலும் அந்த தர்மத்திலிருந்து அவர்கள் பிறழவே மாட்டார்கள். அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது எப்பேற்பட்ட இடி மழை என்னவா இருக்கட்டுமே, ஆனால் அவர்கள் செய்வதை அவர்கள் கண்டிப்பாக செய்து விடுவார்கள். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கடமையே கண் ஆயினார் என்று இவர்களுக்கு அந்த இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு. ஏதோ சாக்கு, ஏதோ காரணம், அதையெல்லாம் சொல்லி அவர்களுடைய வழக்கங்களை அவர்கள் தள்ளி போடவே மாட்டார்கள். அப்படியாக அனுஷ்டிப்பவர்கள் அவர்கள். பரதன் ராமபிரானை தேடிக்கொண்டு காற்றுக்கு செல்கின்றான். பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகின்றான். முதல்ல குகப்பெருமானை சந்திக்கின்றான். குகப்பெருமாள் இல்லை, இந்த மாதிரி இவர் இங்க தங்க மாட்டேன்றார். தங்க மாட்டாமல் சித்திரக்கூட்டம் என்று சொல்லும்படியான பகுதிக்குத்தான் அவர் போயிருக்கிறார். நான் தான் அக்கறையில போய் அவரை விட்டு விட்டு வந்தேன். இந்த கரையில இருக்கக்கூடிய ஸ்ருங்கிபேரபுரம், குகனுடைய இடத்துக்கு ஸ்ருங்கிபேரபுரம்னு பேர். இந்த ஸ்ருங்கிபேரபுரத்திலே இல்லாமல் சித்திரக்கூட்டத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தார், எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்ற விவரத்தை சொன்ன உடனே சித்திரக்கூட்டத்துக்கு பிரயாணம் பண்ணி போகின்றார். பாரத்வாஜ ஆசிரமத்திலே பாரத்வாஜர் அவர்களுக்கு வேணுங்கிற இளைப்பாறுதல்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து பிரயாணத்தை தொடர்றான். சித்திரக்கூட்டம் அது ஒரு வனம், அது ஒரு மலை அடிவாரம், அல்லது அது ஒரு மலை பிரதேசம். அங்க போய் எங்கன்னு போய் தேடுறது? மந்தாகினி அப்படின்னு ஒரு நதி பாய்கிறது, ரொம்ப அழகான நதி. அந்த மந்தாகினி அப்படின்னு சொல்லும்படியான நதியினுடைய கரையிலே எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிறான்னு தகவல் தெரியுமே ஒழிய இந்த இடம்தான்னு எப்படி சொல்றது? ஆனபடினாலே அந்த மந்தாகினி நதி பாயும்படியான அந்த இடத்தை நோக்கி சித்திரக்கூட்டத்தினருக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு இடம் வந்தது. அந்த இடத்தை பார்த்த உடனே பரதன் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்தான். அதோ எங்க ராமண்ணா இருக்கார் அப்படின்னா. ராமண்ணா எங்க இருக்கார்? எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாம உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி ராமண்ணா தெரிகிறார் அப்படின்னு கேட்டார்கள். ராமண்ணா தெரியல, ஆனா அதுக்கு அனுமான பிரமாணம்னு பேரு. என்ன அனுமானம்னா, அதோ அங்கே பாருங்கள், அக்னிஹோத்திர புகையினுடைய நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வனத்தை, இந்த காட்டிலே நித்திய அனுஷ்டானமாக செய்ய வேண்டியதான அந்த வழிபாடு அது ஒரு விதமான ஹோமம், நித்திய ஹோமமாக அந்த ஹோமத்தை செய்ய வேண்டும் என்று அந்த ஹோமம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஔபாசனம் அப்படின்னு அதுக்கு பேரு. உபாசித்தல். ஔபாசனம்னா உபாசித்தல். உபாசனை பண்றதுன்னா அவர்களுடைய தெய்வத்தை அவர் முறையாக வழிபடுவது. அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஔபாசன சட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல அவர் நித்திய அக்னிஹோத்திரியாக இருந்து இந்த அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடியதை, அதுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த ஹோமத்தை ரொம்ப சுருக்கமா, பெருசாலாம் கிடையாது, ஹோம குண்டம் அது பெருசாலாம் போட்டு பண்றது இல்லை, அதுக்குன்னே இருக்கும். அதிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்க அண்ணாதான் அது அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த காட்டிலே வேற யார் செய்ய போறா? இந்த அடையாளம் இருக்கும்னா அது எங்க அண்ணா மட்டும்தான். இந்த நேரத்திலே, இந்த சந்தர்ப்பத்தில் எங்க அண்ணாவுடைய நேரத்தை பார்த்தால் தெரிகிறது, இது எங்க அண்ணன் அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்துல அந்த வாசனை, அந்த ஹோமம் நடக்கிறது, அந்த நெருப்பு தெரியுனா எங்க அண்ணன் தான் என்று அவன் உறுதியாக சொன்னான். அப்படி அந்த அனுஷ்டானத்திலே எக்காரணம் கொண்டு எந்த குறையுமே அவர் வைக்கவே மாட்டார். ஆனால் அவர் கூடயே ஒருத்தன் இருக்கான லக்ஷ்மணன்.
இது கிரகஸ்த தர்மம். கிரகஸ்தனா இருந்தான்னு சொன்னால் திருமணமாகி பிரம்மச்சாரிய ஆசிரமம் முடிஞ்சு கிரகஸ்த தர்மம், கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்த உடனே அந்த ஹோமம் பண்றதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு தொட்டி போல இருக்கும். இப்ப சிமெண்ட் தொட்டி மாதிரி செய்கிறார்கள் சின்னதா. அதை கொடுப்பார்கள். சீதனம் கொடுக்கிற பொழுது அதான் சேர்த்தே கொடுப்பார்கள், அதான் பெற்றுக்கொள்வார்கள். ராமனுக்கு கொடுத்திருக்கிறார்கள்னா ஊர்மிளை என்று சொல்லும்படியான பெண்ணுக்கு கணவன் லக்ஷ்மணன். அப்போ அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு ஔபாசன சட்டி, ஔபாசன பாத்திரம் அவனுக்கும் கொடுத்திருப்பார்கள் இல்லையா? அப்ப அவனும் ஔபாசனம் பண்ணும் இல்லையா? ஆனால் அவன் எங்கேயாவது ஔபாசனம் பண்ணான்னு ராமாயணத்துல இருக்கா? ராமர் நித்தியானுஷ்டானங்கள்லாம் விடாம பண்ணினார் அப்படின்றது நமக்கு பிரமாணம் இருக்கே ஒழிய, இளைய பெருமாள் அப்படியாக பண்ணினார் அப்படின்னு நமக்கு எங்கேயாவது பிரமாணம் இருக்கா? அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் சாஸ்திரத்தை மீறியதான பாபம். தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை ஒருவன் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள தகுந்தது அல்ல. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கணும். ரெண்டே ரெண்டு காரணம் தான் சொல்லலாம். அந்த ரெண்டு காரணத்தை அந்த அந்த ரெண்டு காரணம்னு சொல்லக்கூடியது ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கு இந்த ரெண்டு காரணங்களினாலே ஒன்றை செய்யவில்லைன்னு சொன்னால் அது பாபம், மிகுந்த பாபம். என்னது? ஒண்ணு சோம்பேறித்தனம். காலைல எழணும், இதெல்லாம் பண்ண வேண்டும், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நித்திய கர்மாட்டங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைகள், வழக்கமான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்றதுக்கு சோம்பலினாலே அந்த கர்மங்கள்லாம் செய்யறதே கிடையாது. பார்த்துக்குவோம், இன்னைக்கு முன்னாடி நாளைக்கு பண்ணிட்டு போறோம் அப்படின்னு நாளைக்குன்னு தோணும். அப்புறம் நாளைக்கு முன்னாடி நாளை கழிச்சு பண்றதுன்னு தோணும். அப்புறம் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றதுன்னு தோணிடும். அது ஒரு காரணம். அப்படி அந்த கர்மங்களை நாம் செய்யாமல் விட்டால் அது மிகத்தான பாபம். அடுத்த காரணம் சோம்பலினாலே விடுவது அப்படின்றத தாண்டி இன்னொரு காரணம் நாஸ்திக புத்தினாலே விடுறது. அது என்ன நாஸ்திக புத்தினாலே விடுறது அப்படின்னா, அந்த நாஸ்திக புத்தினாலே விடுறது அப்படின்றக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பகவானிடத்திலே விசுவாசம் இல்லாமல் இதை செஞ்சாத்தானா, அல்லது இதை செஞ்சே ஆகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த விஷயத்திலே விசுவாசம் இல்லாமல் தோன்றுவது. இது நம்முடைய கடமை, நாம் இதை இயல்பாக செய்ய வேண்டும் என்று செய்யாமல், இதை செய்யலைன்னு சொன்னா பகவான் தண்டிச்சிருவாரா அப்படின்ற எண்ணத்தினாலே செய்யாமல் இருப்பது. இப்படிப்பட்ட காரணங்களாலே ஒன்றை நாம் இழக்கிறோம் என்று சொன்னால் ஒரு 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 க்ஷணம் திரும்ப அப்படியே இருக்க முடிய பிரார்த்திக்கிறேன். ஆக
சோம்பலினாலேயோ நாஸ்திக புத்தியினாலேயோ ஒருத்தன் கர்மத்தை அவன் செய்யாமல் போனால் அது மிகப்பெரிய பாவம். ஆனால் ஒரு விதிவிலக்கு உண்டு. என்ன விதிவிலக்குன்னா, பகவானுடைய கைங்கரியத்தின் பொருட்டு அவன் தன்னுடைய நித்திய கர்மங்களை செய்யாமல் இருப்பானேயானால் அது பாபத்திலே சேராது. லக்ஷ்மணன் ஏன் தனக்கு உரியவற்றை அவன் செய்யாமல் போனான்னா, அவன் செய்யாமல் போனதுக்கு காரணம் ராம கைங்கரியம். லக்ஷ்மணன் சோம்பலின் காரணமாகவோ அல்லது எம்பெருமானிடத்திலே ஈடுபாடின்றி விசுவாசத்தை இழந்தோ அதை செய்யாமல் அவன் இல்லை. ராமபிரானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமான காரணம் இருந்ததால், நியாயமான காரணம் இருந்ததால், அந்த காரணத்தின் பொருட்டு அதை அவன் செய்யாமல் போனான். அப்படி செய்யாமல் போனது என்பது குற்றமாக கொள்ளப்படாது. புரிஞ்சுக்கிறக்கா ஒரு உதாரணம் சொல்றேன். இதை எங்க சுவாமி சொல்லுவார். ஒரு சாலையிலே ஒருத்தர் வண்டியிலே பயணம் பண்ண வேண்டும் என்றால் அந்த வண்டியிலே பயணம் பண்ணுபவருக்கு ஒரு அளவு இருக்கு. நம்ம ஊர்ல நாமளே நினைச்சாலும் சில வீதிகள் ரொம்ப வேகமா போக முடியாது. அப்படி போனா நாம் அந்த வீதியில போறதாக அர்த்தம் இல்லை, நாம நேரடியாகவே யமலோகத்துக்கு போறதாக அர்த்தம். அதனால சில வீதிகள்ல அதுக்குன்னு ஒரு அளவு வச்சிட்டு இருக்கு. இந்த அளவுலதான் வண்டியை செலுத்த வேண்டும் அப்படின்னு வச்சிட்டு இருக்கு. அந்த வீதியிலே அந்த அளவை மீறி வண்டியை ஓட்டினால் தண்டிக்கப்படுவார்கள். அப்படியான வழக்கங்கள்லாம் நம்முடைய தேசத்துல இருக்கே பல நாடுகளிலே வழக்கத்துல இருக்கிறது. அப்ப அவர்கள் 60 தான் செல்ல வேண்டும், 80 தான் செல்ல வேண்டும்னு அளவு இருக்கு. இப்போ ஒரு காவலர் 120 அதே வீதியிலே பயணம் பண்ற உடனே எல்லாரும் பார்த்து சொல்றார்கள், இவர் காவலரா வேற இருக்கிறார், காவலராக இருந்து கொண்டு 120 இவர் பயணம் பண்ணுகின்றார் என்று சொன்னால் இவர் செய்யக்கூடியது விதிகளுக்கு புறம்பாக அல்லவா இருக்கிறது. இதுல மனுஷர்கள், சாதாரணமான மனிதர்கள், அவர்கள் போகின்ற பொழுது இல்ல ஒரு 60 80 தான் இதுக்கு அளவுன்னா, ஒரு 100க்கு போறதே தப்பா, அதுக்கு மேல 120 வேகத்துல இவர் போறாரே, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாதே அப்படின்ற பொழுது அவர் திரும்ப வந்தார். திரும்ப வர பொழுது நிதானமா வந்தார். வந்த உடனே இன்னொருத்தர் கூட்டு விசாரிக்கிறார், என்ன நீங்க 120 போறீர்களே, என்ன என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், எனக்கும் தெரியும் இந்த விதியெல்லாம், ஆனால் நான் அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெண் நடந்து போய்கொண்டிருந்தாள். அப்படி நடந்து போக முடியான பெண்ணுடைய கழுத்திலே இருந்த ஒரு ஆபரணத்தை ஒருவன் அறுத்து கொண்டு அவன் 100 வேகத்திலே அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நான் பிடிக்கணும்னா 120 போக வேண்டும், அதனால் நான் பிடித்தேன், அதனால் நான் விதியை மீறினேன் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப இந்த காவலர் தண்டிக்க தகுந்தவரா அல்லது மதிப்பளிக்க தகுந்தவரா? விதி மீறல் தான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த விதி மீறியதற்கான காரணம் என்பது பகவானுடைய கைங்கரியம் என்பது காரணமாக இருக்குமேயானால் அந்த விதி மீறப்படலாம். பராசர பட்டர் திருப்பாவை உபன்யாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி திருப்பாவை உபன்யாசம் பண்ணக்கூடிய காலத்துல ஒரு நாள் சந்தியாவந்தனத்துக்குன்னு சில காலங்கள் உண்டு. சந்தியாவந்தனம்னு ஒரு வழிபாடு அந்தணர்களாலே அவசியமாக செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு. மாலை பொழுதிலே அந்த சந்தியாவந்தனம் நடைபெற வேண்டும். சூரியன் அஸ்தமனம் ஆகிக் கொண்டிருக்கிற பொழுது, சூரியாஸ்தமனத்துக்கு முன்பாக அதை செய்ய வேண்டும் என்று விதி இருக்கின்றது. அந்த சூரியாஸ்தமனமானது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் சந்தியாவந்தனத்துக்காக அங்க போய் பண்ண வேண்டும். ஆனால் அதை பண்ணாமல் திருப்பாவை உபன்யாசம் பண்ணி கொண்டிருந்தார். சிஷ்யர்கள்லாம் அப்பொழுதே அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியாது. பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அப்படி விண்ணப்பம் பண்றது நியாயம் இல்லை. அதனால அவர் ஆச்சு 6:30 மணிக்கு 6 மணி 6:30 மணிக்கு பண்ண வேண்டியது அவர் 8 9 மணிக்கு தான் உபன்யாசத்தை முடிச்சார். சிஷ்யர்கள் சொன்னார்கள், இப்படி இன்னைக்கு சந்தியாவந்தனம் தவறிவிட்டதேன்னு சொன்னார். அவர் சொன்னார், சந்தியாவந்தனமா ஆயிடுத்தேன்ட்ட. அவர் பண்ண போகலன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கார், நம்மகிட்ட தான் கதை சொல்லிட்டு இருக்கார். இவர் சந்தியாவந்தனம் ஆச்சேன்னு சொன்னா இது என்ன அப்படின்னு கேட்டார்கள். உடனே அவர் கேட்டார், சந்தியாவந்தனம் எதற்காக பண்றோம்? பகவானுடைய பிரீத்தி, பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றோம். பகவான் எதனாலே சந்தோஷப்படுகின்றார்? சந்தியாவந்தனம் பண்ணா சந்தோஷப்படுவார். அதே சமயத்திலே அவருடைய பெருமைகளை அவருடைய அடியார்களோட இணைந்து பேசியும் பாடியுமாக அனுபவிக்கின்ற பொழுது பகவான் கோபம் பட போறார்.
அப்ப பகவானுடைய பிரீத்தி, பகவானுடைய சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது பகவானை தவிர்த்து விஷயங்களே புத்தியை செலுத்தி இருந்தால் பகவான் கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனால் அதே பகவானை வேற ஒரு கைங்கரியத்தினாலே அனுபவிக்கிறோம் என்பதனாலே பகவான் இந்த விஷயத்திலே நம்மீது அவர் கோபம் கொள்ள மாட்டார். ஓ ஆச்சு. திருநாங்கூர் கருட சேவை வரப்போறது. திருநாங்கூர் கருட சேவை தை அமாவாசை அன்னைக்கு கருட சேவை. தை அமாவாசைக்கு கருட சேவைனா சாயந்தரம் 11 பெருமாள்களும் ஒரே இடத்துல புறப்பாடாகி அவர்கள் வருவார்கள் கருட வாகனத்துல. ரொம்ப அற்புதமான காட்சி அது. அந்த 11 பெருமாள்களும் அவரவர்களுடைய ஊர்களில் இருந்து புறப்பட்டு வந்து திருமங்கையாழ்வார் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அந்த எம்பெருமான்களை அவர் உரிய இடத்திலே அந்த எம்பெருமான்களை எழுந்தருள செய்தவர்களுக்கு திருமஞ்சனம் பண்ணி அலங்காரங்கள் கருட வாகனத்தில் சாத்துப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணி புறப்பாடு ஆகணும்னா அன்னைக்கு அமாவாசையாக இருக்கக்கூடிய நாள்லே அவர்களுக்கு முன்னோர்களை வழிபட வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் யாரும் பெரும்பான்மையாக அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியவர்கள் யாரும் கைங்கரியத்துக்கு அவர்கள் அங்கதான் இருப்பார்களே ஒழிய அமாவாசை தர்ப்பணம் பண்ண மாட்டார்கள். மறுநாள் தான் பெரும்பாலும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவார்கள். அப்ப முதல் நாள் அமாவாசையா இருக்கே, அந்த அமாவாசை அன்னைக்கு இவர்கள் தர்ப்பணம் பண்ணல. இது சாஸ்திரப்படி தப்புதானான்னு கேட்டால் அவர்கள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதனால சாஸ்திரப்படி தப்பு இல்லை. ஏன் இவ்வளவு கதையும் சொல்லியிருக்கிறேன்னா, இன்னைக்கு நாம ஒருத்தனை சந்திக்க போகின்றோம். நேற்று சந்தித்த பெண் பிள்ளை ராமபிரானை போலே அப்படியே தங்களுடைய குலத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திலையும் குறையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த குலத்திலே பிறந்தவள். ஆனா இன்னைக்கு சந்திக்கக்கூடியவள் இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போன ஒருத்தனுடைய தங்கை. அவனை எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள்? கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய், நற்செல்வனுக்கு தங்கையே என்று அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அந்த நற்செல்வன் என்று இவன் ஏன் பெயர் எடுத்தான்னு கேட்டால் அதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு கோ சம்ரக்ஷணம் என்பது தர்மம். இவர்களுக்கு ஆடு, மாடு, பசு, எருமை என்று 3 விதமான செல்வங்கள் இவர்களுக்கு உரியன. அதிலே உரிய காலத்திலே கன்றுகளை அவிழ்த்து விட வேண்டும் பால் பருகுவதற்காக தாயினிடத்திலே. அதை இந்த இடம்தான் பார்க்க வேண்டும். அவன் அவிழ்த்து விட்டால் அந்த கன்று போய் பால் பருகும். ஆனா இப்பொழுது இவன் அவிழ்த்து விடவில்லை. இன்று ஒரு பேச்சு வழக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணன் இன்னைக்கு மன்னார்குடியில பெருமாள் பார்த்தா அப்படி ஒரு கையில சாட்டை வச்சிருப்பா, அப்படி இன்னொரு கையை பார்த்தா அப்படி வச்சிட்டு இருப்பேன். இந்த ஒரு கையில சாட்டை இருக்கும், செண்டுன்னு பேர் அதுக்கு. ஆனா இன்னொரு கையை பார்த்தா இப்படி வச்சிட்டு இருப்பார். அந்த இப்படி வச்சிட்டு இருக்காரே, கையை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியுமா? அங்க என்னன்னா சூக்ஷமாக அங்க ஒரு நண்பன் இருக்கான, அந்த நண்பனுடைய தோள் மேல அப்படி கையை ஊன்றி இருக்கிறார். அந்த நண்பன் யாருன்னா அவன் தான் நற்செல்வன். கண்ணனுக்கு தோல் கொடுக்க வேண்டிய மாடுகளை மேய்க்கிற பொழுது அப்படி கண்ணன் அவன் தோல் அப்படி சாஞ்சுக்குவான். அப்படி சாஞ்சு கொண்டு அப்படி ஒரு கையில அப்படி செண்டு வச்சுக்கொண்டு அப்படித்தான் அவன் நிற்பான். அதான் அவனுடைய இலக்கணம். அவனுடைய உடல் நிற்கக்கூடியது. அதுக்கு திரிபங்கம்னு பேர். நீங்கள் கவனிச்சா தெரியும். ஆண்டாள் பக்கத்துல ரங்கமன்னார் நிக்கிறாரே, ஆகமத்துல அவருக்கு ராஜகோபாலன்னு திருநாமம். ரங்கமன்னார்னு சம்பிரதாயத்துல நாம் சொல்றோம். ஸ்தலபுராணத்திலே ஸ்ரீரங்கநாதன் தான் அங்கே ரங்கமன்னாராக எழுந்தருளி இருக்கிறார்னு நமக்கு ஸ்தலபுராணங்கள் காட்டுகின்றன. ஆனாலும் கூட அந்த ஆகம மூர்த்தி இருக்கிற அளவுக்கு யாதவ சிம்மம்னு பேர். ராஜகோபாலன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பெயர். மன்னார், மன்னனார் என்று தமிழே அவரை அழைக்கிறோம். திரிபங்கம்னு பேர். அப்படி ஒரு கை செண்டு ஒரு கையில வச்சுட்டு அப்படி ஒரு கை பிடிச்சு கொண்டு இன்னொரு கை அப்படி தோல்ல ஊன்னாமல் அப்படி ஒரு கையை வச்சுக்கொண்டு
மூன்று வளைவு, அப்படி ஒரு இடுப்பு கிட்ட ஒரு வளைவு இருக்கும், தொடைக்கிட்ட ஒரு வளைவு இருக்கும், முழங்கால் கிட்ட ஒரு வளைவு இருக்கும், திருவடி இடத்துல லேசா அப்படி அப்படி மூன்று வளைவா திரிபங்கம் என்று அந்த மூர்த்தியினுடைய லட்சணம். ரொம்ப அழகான ஒரு திருமேனி. அப்படி ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி ஒய்யாரமா அப்படி நிக்கக்கூடிய ஒரு ஓசை, ஒயிலா நிக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு திருமேனி அது. அப்படி நிக்கிற பொழுது அப்படி ஏதாவது ஒண்ணு மேல அப்படி கையை அப்படி வச்சுக்கொண்டு அவர் நிக்க வேண்டும். அப்படி அப்படி கை வைக்கிறதுக்காக தன்னுடைய தோள்பட்டை அப்படி நீட்டுறான், ஆசையா கொடுக்குறான், ஆசையா கொடுக்குறான். பெருமாள் விதேசங்கள்ல கைங்கரியம் பண்ணுகிறார்களே, அந்த கைங்கரியவரர்கிட்ட பரமபதத்துக்கு போனா கேட்பாராம், என்ன என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள், எனக்கு எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய அடியார்கள் என்பதை நான் எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்பானா. உடனே அவர்கள் போய் இப்படி தோளை காமிப்பார்களா. ஏன்னா இந்த திருவரங்க மாநகர் மாதிரியான விதேசங்கள்ல இருக்கக்கூடியவர்களை பார்த்தா தெரியும், பெருமாளுக்கு தோல்ல ஸ்ரீபாதம் போட்டு 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 இந்த ரெண்டு பக்கம் தோல் அப்படியே புடைச்சிருக்கும், தனியா வீங்கி போய் கிடக்கும், காய்ச்சு போய் கிடக்கும். அதை போய் காமிப்பார்களாம், இதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அங்க இருந்து கீழே இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் போய் சொல்லுவார்களாம். ஏன் சொல்றேன்னா, இந்த கைங்கரியப்பரர்கள் அவர்கள் பகவான் இதை அவர்கள்ட்ட கைங்கரியமாக, அந்த கைங்கரியத்துக்கு அடையாளமாக அவர்கள் தோள்களில் இதை ஏந்தி இருக்கிறார்கள். அதை போல இங்கேயும் இவன் தோள் கொடுக்கிறான், தோழன் அப்படி பெருமாள் அப்படி ஊண்டி கொண்டிருக்கிறார். அதனாலே அவன் என்ன பண்றான்னா, வீட்டிலே நேர நேரத்துக்கு அவிழ்த்து விட வேண்டும் கன்றுகளை. அவிழ்த்தாத்தான் அது போய் தாய் நிலத்துல போய் பால் பருகும். ஆனால் அவன் அவிழ்த்து விடவில்லை. அவிழ்த்து விடாதனால என்ன நடந்தது, கனைத்து அப்படியே கணைக்கிறது. கனைத்துன்னா என்ன பண்றது, அதனாலே தாங்க முடியல. எதை தாங்க முடியவில்லை, கன்றினுடைய ஓசை காதிலே கேட்கிறது. அந்த கன்று பசியினாலே துடிக்கிறது. அப்படி துடிச்சா, ஐயோ நம்முடைய கன்றை அவிழ்க்கவில்லையே, நம்முடைய கன்றை அவிழ்த்தால் அல்லவா நாம் அதுக்கு பால் கொடுக்க முடியும் என்று தன்னுடைய மனசிலே அப்படியே அது நினைத்து கொண்டு, அதனால என்ன பண்ண முடியும், அதனால தாங்க முடியாமல் சில சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் பெரியவர்கள் அடியேன் பார்த்திருக்கேன், எதுக்கு உபன்யாசம் கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு கொண்டு, அவர்களுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு தனுர் மாசம் ஒரு மார்கழி மாசம் அப்படின்னு வந்துட்டாலோ, அல்லது ஒரு ஸ்ரீராமநவமி வந்துட்டாலோ, அல்லது ஏதோ ஒரு நல்ல நாள், ஒரு உற்சவ காலங்கள், இந்த மாதிரியான நாள்கள் வந்துவிட்டால் அவர்களாலே பேசாமல் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் கேளுங்களேன்னு சொல்லி, ஏதோ அவர் பாவம் கேட்கறதுல ஆசை இருப்பவர்கள்னு சில பேர் இருக்கிறார்கள். ஒரு ஊர்ல அடியன் கண்ணால பார்த்திருக்கிறேன், கேட்கறதுல எவ்வளவு ஆசை இருக்குன்றதெல்லாம் அப்படியான நபர்கள் பார்த்திருக்கிறேன். ஊர்ல அடியன் புண்ணியாசத்துக்கு போயிருக்க, ராமாயணம் சொல்றேன். பாட்டி ஒரு ஆட்சி, ரொம்ப வயசானவள், ரொம்ப ரொம்ப வயசானவள். பேசினா அவள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு, இப்ப பேசுற மாதிரி ஒரு 4 மடங்கு குரல் வசதி பேசணும். அவ்வளவு பேசினாதான் காதுல கொஞ்சமாவது அவளுக்கு கேட்கும். ஆனால் இந்த ஆட்சி வருவள், ராமாயண உபன்யாசம் வருவள், கோயிலுக்கு வருவள், சாயந்தரம் வந்து பெரிய ஸ்பீக்கர் இருக்கும்ல, காதை கொண்டு போய் ஸ்பீக்கருக்குள்ள விட்டுருவள். பாவம், நமக்கு அந்த ஸ்பீக்கர் தொலைவுல இருந்து பேசினாலே இங்க காது அதிரும். அவள் காதை ஸ்பீக்கர் பக்கத்துல போய் வச்சுப்பள். அப்படியே அவள் கேட்காது, அதான் விஷயம், அப்படியும் கேட்காது. ஆனா வாய் எசைக்கிறத பார்த்துட்டே இருப்பேன். கையில ராமர் வில்ல பிடிக்கிறார், அப்படி கையில அப்படி பிடிச்சோன்னா சிரிப்பாள், அங்கிருந்து சந்தோஷமா இருப்பாள். உடல் மொழி, வாயசைவு, கண்ணசைவு, இதையெல்லாம் பார்த்து பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அப்பையும் அந்த காதையும் வச்சு ஏதாவது கேட்கதான முயற்சி பண்ணுவாள், இதையும் பார்ப்பாள். அவ்வளவு பிரியம் ராம கதையை கேட்பதில்லை. ஆச்சு காலம் ஆயிட்டா அந்த பாட்டி. சபரியை கண்ணாலே பார்த்ததை போல் இருப்பாள். அவள் பார்க்கிற பொழுதுலாம், அவள் நினைக்கிற பொழுதுலாம், நான் சபரி பாட்டி இப்படிதான் இருந்தாள்.
அவ்வளவு பிரியமாக கேட்பவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி சொல்றவர்களுக்கு மனசுல ரொம்ப அந்த எண்ணம் ஏற்பட்டா சொல்லாமல் அவர்களால இருக்க முடியாது. பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார், கேள்றா அர்ஜுனா. அர்ஜுனா அங்க எங்க லேசா பராக்கெல்லாம் பாக்குறான். நான் கீதை கேட்கல, கூப்பிட்டு சொல்றார், தொடைய தட்டுறார். சில சமயங்கள்ல பண்ணுவார்கள் அப்படி. சில சமயம் பாடங்கள் நடத்துற பொழுது அப்படியே தேவலோகத்துல அப்படியே மூழ்கி அப்படியே பரமபத திவ்ய அனுபவத்தை எல்லாம் அவர்கள் அப்படியே அங்கேயே பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்தது அப்படின்னு அவ்வளவு ஆனந்தமாக அப்படியே திளைத்து கொண்டிருப்பார்கள். அப்பெல்லாம் அப்படி 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 இந்த பெஞ்ச் அப்படி ஒரு தட்டு தட்டி அவர்களை ஒரு மாதிரியாக எழுப்பி அப்புறமா பேசுவோம். இதெல்லாம் அனுபவம், சொந்த அனுபவத்தினால சொல்றேன். அப்படி யாருக்காவது சொல்லி அந்த மனசுல இருக்கக்கூடியதை வெளியிலே வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை தரிக்க முடியாது. ஆழ்வார் இந்த பாசுரங்கள்லாம் பாடினாரே, அவர் பாடினதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் விசாரம் பண்றார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆழ்வாருடைய மனசுல 16 வருஷ காலம் அப்படியே பகவத் குணானுபவம் நிரம்பி நிக்கிறது. அவரால் அப்படியே தாங்க முடியல. இனிமேற்கொண்டு இன்னும் 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 சேர்ந்து உள்ள இருக்கிறது வெளியேறாமல் இன்னும் சேர்ந்ததுன்னா அந்த அணை உடைந்து விடும், அந்த ஏரி உடைந்து விடும். அப்போ ஒரு போக்கு வீடு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கரையை லேசா உடைச்சு விட்டு அது வழியா அதை வெளியேற்றுவார்கள். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண குணானுபவம் அவருடைய நெஞ்சிலே அப்படி தாங்க முடியாமல் அதை அப்படியே தம்முடைய திருவாக்கினாலே நீல் பாலமுதாய் நெறிந்த ஏரி நெளிக்குமா போலே என்று நீர்ப்பாலமுதாய் நிறைந்த ஏரியாக ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே அந்த பகவத் அனுபவம் தேங்கி இருந்து அப்படியே அவருடைய வாக்கிலே அது வெள்ளம்னா புறப்பட்டு வந்தது. அப்படியாக இந்த கன்று அதனுடைய குரலை கேட்டா இந்த கரவா மடனாகு தன்கன்று உள்ளினார் போல் எழுதுறார் வியாக்கியானத்திலே. அந்த மட நாகு, தலை நாகு இருக்கிறது, நாகுன்றது இங்கே பசு. அது தன்னுடைய கன்றை நினைத்து கொண்டு அப்படியே மனசுல அப்படியே நினைக்கிறது. அந்த 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 இறங்கின்னு இருக்கே, அந்த இரக்கம் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன் இந்த இரக்கம் வருது? ஏன்னா அந்த சம்பந்தம் தன்னுடைய கன்றுன்னு தன் கன்று உள்ளினார் போல், உள்ளுதல்னா நினைத்தல்னு அர்த்தம். அந்த உள்ளத்திலே நினைச்சு பார்க்கறது, அந்த சம்பந்தம். அந்த சம்பந்தம் இருக்கிறனாலதான் பகவான் நம்ம மேல அவன் இறக்கப்படுறான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி. திருமங்கையாழ்வார் சொல்ற, பெருமாள்கிட்ட போய் நம்பெருமாள்கிட்ட போய் நின்று கொண்டு ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியனை அங்கீகரிக்க வேண்டும்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், உண்மை எதுக்கு நான் அங்கீகரிக்கணும்? எனக்கு என்ன தேவை இருக்கு? ஒருத்தரை என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த கட்சியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், உங்க அமைப்பிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும்னா அவர் நமக்கு தேவைன்னா தான் நம்ம சேர்த்துக்க போறோம். நம்ம கிட்ட நிறைய ஆள் இருக்குன்னா நீ யார் எனக்கு அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். உன்னை நான் எதுக்காக ஏத்துக்கணும்னா காரணம் சொல்லேன், நியாயமான காரணம் சொல்லேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி திருமங்கையாழ்வார்ட்ட கேட்டார், எதுக்காக நான் ஏத்துக்கணும்? இதுக்காக ஏத்துக்கணுமா? எத்தனையோ பேர் ஏத்துட்டு இருக்கியே, அத போல என்னை ஏத்துக்கோ. எத்தனையோ பேர் ஏத்துட்டு இருக்கேனா? உம்முடைய தாழ்வுகள்லாம் உன் மனசுல படவே படாதா? உம்முடைய நீர் எவ்வளவு மோசமானவர், எவ்வளவு கீழ்மையானவர் நினைச்சே அதெல்லாம் இருக்கனாலதான் ஏத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு வச்சுக்குவோம், எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொன்னா அந்த தகுதிக்கே நான் மேல போயிட மாட்டேனா? அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கண்ணோ எதிராசா நீரங்க வேண்டுவது. ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நிக்கிறேன்னா நானே குவாலிஃபைடு, என்னால எல்லாமே சாதிச்சிட முடியும், நானே ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நிக்கிறேன். ஏதோ அதுக்காக குவாலிஃபிகேஷனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ என்னால இப்ப தகுதி குறைபாடு இருந்தா கூட நாளை பின்ன இந்த வாய்ப்பை கொடுத்தால் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அதை சரியா பயணிப்பேன். அதுக்காக தகுதி இல்லாத ஆளுக்கு தரணுன்றதாக அதுக்கு அர்த்தம் இல்லை. தகுதிப்படுத்திக் கொள்வேன். இப்ப எனக்கு தகுதி இல்லை, அந்த தகுதியை இனிமேல் சம்பாதித்துக் கொள்வேன் என்பதற்காக நீங்கள் எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் நான் வந்து கேட்கிறேன். அந்த மாதிரி எனக்கு தகுதி இல்லைங்கிறதுனாலதான் நான் வந்திருக்கேன்.
அப்படி தகுதி இல்லாத யாரையுமே நான் ஏத்துக்கிட்டதே கிடையாது தெரியுமா, யாருக்கும் தகுதி இருந்தா தான் நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அப்படியா? வாதமாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்னொழிந்திலை. வாதமாமகன் மனுஷ ஜென்மம் கூட கிடையாதே, வானர ஜென்மம். அந்த வானரத்தை ஏத்துக்கலையா? அனுமனோடு ஓரிழையில் உண்டது என்று சொல்லி அந்த வானரத்தோடு சம்யக்கு சகுண சக போஜனம் என்று சொல்லி நீ அந்த அனுமனோட சக போஜனமாக அவன் அந்த பக்கத்திலையும் நீ இந்த பக்கத்திலையுமாக ஒரு இலையிலே நீ உண்ணவில்லையா? ஆனா அதை விட அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் தான், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி. ஏழை குகனை சொல்றார், ஏழைன்னு சொல்ற. ஏழைன்னா அர்த்தம் குகனுக்கு பணம் காசுக்கு எதுவும் குறையா? அப்படி இல்லையே. குகனை அறிமுகப்படுத்துறான், சுமந்திரன் சொல்றான். யாரப்பா அது? அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருப்பாரு போலயே, அண்ணனை பற்றி நல்ல விதமாக பேசுறாரே, யாரை எதுக்க நிக்கிறாரே, அவர் யார் அப்படின்னு கேட்கிறான் பரதன். அவரா? கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான். கங்கை இரு கரை உடையான். இந்த ரெண்டு கங்கையினுடைய இந்த ரெண்டு கரை அவனுக்கு தான் சொந்தம். கணக்கிறந்த நாவாயான், எண்ணிக்கையே கிடையாது, அத்தனை கப்பல் கங்கையில ஓடுற போட்டெல்லாம் அவருக்கு தான் சொந்தம். அப்ப அவர் அந்த காட்டினுடைய அரசன் தான். அவரை போய் ஏழைன்னு ஆழ்வார் சொல்லலாமா? ஆனா ஏழ்மை என்று சொல்லக்கூடியது இங்கே அறிவினுடைய வறுமை. கல்வி செல்வம் தான் உயர்ந்த செல்வம். அப்படிப்பட்ட கல்வி செல்வம் வாய்க்க பெறாத காரணத்தினாலே குகனுக்கு ஏழைன்னு பேர். ஏழை. அதுக்கு மேல ஏதலன். ஏதலன்னா சம்பந்தம் அற்றவன். சில பேர் பேசக்கூடியது அப்படி பேசுவார்கள், சம்பந்தம் இல்லாமல் பேசுவார்கள். இப்பதான் வந்தியா, இப்பதான் வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு, நேத்து நீ இங்கதானே உட்கார்ந்து இருந்த அப்படின்னு கேட்பார்கள். இப்பதான் வந்தையான என்ன அர்த்தம்? இப்பதான் வந்திருக்கன்னு தெரியும், நேத்து நீ இங்க உட்கார்ந்து, அது எப்படி சாத்தியமாகும்? அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு பேர். ஏலா பொய்கள் உரைப்பான்பார் ஆண்டாள். ஏலா பொய்கள்னா ஏற்க தகுந்தத பொருத்தமற்றன்னு அர்த்தம். பொருத்தமற்று பேசுவது ஏதலன்னு பேர். அதுக்கு மேலே கீழ்மகன். கீழ்மகன் சொன்னா வேட்டுவ குடி என்று சொல்லக்கூடிய இனத்திலே பிறந்தவன் அப்படின்னு. இதெல்லாம் அவன் மேல வைக்கக்கூடிய குறைபாடுகள். என்னாது இறங்கி, இது எதையுமே பெருமாள் பார்க்கல, இது எதையுமே பெருமாள் பார்க்கல. கம்பராமன் எஸ்.கே. ராமராஜர் என்று ஒருவர், அவர் ஆழ்வார்களுக்கு முன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் எழுதுறார், உலகத்தவர்கள் குகனை ஏழை என்று ஒதுக்கினார்கள். ராமபிரான் குகனுக்கு தன்னுடைய அருளாகிற பெருஞ்செல்வத்தை வழங்கினான். இப்ப அவனை செல்வந்தன் ஆக்கி விட்டான். என்னுடைய ராம அனுகிரகம் இருக்கிறது, ராமனுடைய அன்பு என்கின்ற செல்வம் உன்னிடத்தில் இருக்க, உன்னை யாரும் ஏழை என்று சொல்லக்கூடாது என்று குகனுக்கு தன்னுடைய அருள் செல்வத்தை வழங்கினான். ஏதலன்னா தொடர்பற்று பேசுவது. உனக்கு தொடர்பு என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்கிறது? உனக்கு என்ன சம்பந்தம் இல்லை? இதோ இந்த நிமிடத்திலேயே குகனோடும் ஐவரானோம், நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய இக்ஷுவாகு வம்சத்திலே ஒருவனாக கொள்கின்றேன், என்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தனக்கும் அவனுக்குமாக ஒரு சம்பந்தத்தை அவன் உருவாக்கினான். ஏதலன். இவர்களெல்லாம் கீழ்மகன் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் தன்னுடைய குலத்திலே ஒருவனாக, அவனை மேன்மக்களிலே ஒருவனாக, தனக்கு சமானமான தன்னுடைய அன்பை பெற தகுந்த ஒருவனாக அவன் ஆக்கியிருக்கின்றான். ஆனபடினாலே ஏழையதலன் கீழ்மகன் என்னாது இதெல்லாம் பார்க்காமல் அவனுக்கு இறங்கினானே, அந்த இரக்கம், அந்த இரக்கம்தான் நம்மை காக்கக்கூடியது. இரக்கம்தான் நமக்கு உபேயமாக இருக்கிறது. எம்பெருமானை நாம் அடைகின்றோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவன் பார்த்து இறங்கி நமக்கு அருள் செய்கின்றானே அந்த இரக்கம். அந்த இரக்கம் இருக்கின்றதே, அதை போல இங்கே தன்னுடைய கன்றை நினைத்து இது இறங்குகிறது. ஐயோ அப்படின்னு இறங்குறது. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. நினைவுதான் அது ஒன்னே என்ன பண்ணுச்சு, அதனாலே தாங்க முடியல, பொறுக்க முடியல. சொல்றார், கை வழியுமன்றிக்கே வாய் வழியுமன்றிக்கே. ஒண்ணு அந்த பாலை இடையன் தன்னுடைய கைகளினாலே கறந்திருக்க வேண்டும்,
அல்லது கன்றை அவிழ்த்து அந்த கன்று தன் வாய் வழியாக அந்த பாலை அந்த மடியில இருந்து அது வெளியேற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டுமே இல்லாமல் தானே முளைவழியே பால் பொழியா நிற்கும். தானே தன்னுடைய பாலை தானாகவே, ஏன்னா அந்த கன்று நினைத்து கொண்டே இருக்கிறது. அதை நினைச்சு கொண்டே, ஐயோ நம்முடைய கன்று இப்படியாக, நம்முடைய கன்று இப்படி அது உண்ணாமல் போகிறதே என்று அந்த ஏக்கம் இருக்கின்றதே, அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு சங்க இலக்கிய பாட்டு, சங்க இலக்கிய பாட்டுல அவ சொன்னா, ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாட்டினுடைய பால் என்று சொல்லக்கூடியது ஒன்று கன்று உண்ண வேண்டும், இல்லாட்டி களத்திலே பாலை கறந்து எடுக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் அந்த பாலை வீணடிப்பது இருக்கிறதே, அதை போல அப்படின்னு இந்த ஓமையை, கன்றும் உண்ணாது களத்தினும் படாத நல் ஆவின் தீம்பால் போல என்று ஒரு ஓமையை சங்கப்புலவன் பயன்படுத்துகின்றான். அதை போல இங்கே ஒண்ணு கை வழியா கறக்கணும், இல்லாட்டி வாய் வழியாக அது குடிக்கணும். ரெண்டுமே இல்லாதபடிக்கு அந்த பாலானது நின்று பால் சோர என்று அப்படியே வெள்ளமாக அப்படியே பாய்கிறது தரையில. நனைத்தில்லம் சேராக்கும், நிறைய பேரு நனைத்தில்லம் சோராக்கும் அப்படின்னே படிப்பார்கள் இந்த பாட்டை. சோறாக்கல்ல, சேராக்குது. பால் சேர், சோறு இல்ல. அது என்ன, அந்த காலத்துல மண் தரை தானே, அந்த மண் தரையாக இருப்பதனாலே அந்த பால் வெள்ளமானது அப்படியே தரையிலே பதிந்து 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 அந்த தரையெல்லாம் பாலாக மாறிவிட்டது. ஆண்டாள் சொல்றா, நாங்கள் வெள்ளத்திலே அகப்பட்டிருக்கிறோம் பெண்ணே, இந்த வெள்ளத்திலே அகப்பட்டிருக்கக்கூடிய எங்களை நீ மீட்க வரக்கூடாதா? இதுல துவனி நான் சொன்னேன், அந்த அந்த உட்பொருள் என்ன தெரியுமா, என்ன நோக்கம் இருக்கு தெரியுமா அந்த பாட்டுக்கு? வியாக்கியானத்துல சொல்ற பாரு, அது எருமை, அது எருமையா இருந்தா கூட தாய்மைன்ற குணம் அதுட்ட இருக்கு. அப்படி தாய்மைன்ற குணம் இருக்கனால தன்னுடைய கன்றினுடைய கூக்குரலை கேட்டு, ஐயோ நம்முடைய கன்று கூப்பிடுகின்றதே என்று அந்த தாய்மை உணர்வினாலே உங்க வீட்டு எருமை கூட அந்த தாய்மை அது செவியிலே கேட்டு அது கூட பாலை கன்று குடிக்காவிட்டாலும் பரவாயில்லன்னு தரையிலையாவது பீச்சுறது. ஆனால் நீயோ ஒரு மனுஷ பெண்ணாக இருக்கின்றாய், நாங்கள் எல்லாம் உன்னுடைய தோழிமார்கள் தானே, நாங்கள் காலையில இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோமே. அது எப்படி சொல்றா, எங்க நிலைமையை யோசிச்சு பாரு. காலிலோ பால் வெள்ளம், காலெல்லாம் ஒரே பால் வெள்ளமா பாயுது. அதனால அந்த வெள்ளத்திலே அகப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பால் வீதியிலே தரையில பாலா இருக்கு. காலிலோ பால் வெள்ளம், நெஞ்சிலோ மால் வெள்ளம். மால் என்கின்ற சொல்லுக்கு தமிழே அன்புன்னு அர்த்தம். இவள் மேல இருக்கக்கூடிய அன்பு வெள்ளமா இருக்க, கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பு வெள்ளமா இருக்கிறது. இன்னொன்னு மால்னா பகவானே அர்த்தம் தான், திருமால். மாலருளால் மாலையே ஏறின ஆழ்வார் பாடுறார். அதனால மால்னாலே பெருமாள் தான். ஆனா நெஞ்சிலே அவருடைய நினைவு இருக்கிறதே, அவருடைய கிருஷ்ண பக்தி இருக்கிறதே, அது எங்கள் நெஞ்சிலே வெள்ளமாக இருக்கிறது. காலிலோ பால் வெள்ளம், நெஞ்சிலோ மால் வெள்ளம், தலையிலோ பனி வெள்ளம். பனித்தலை வீழ, தலைக்கு மேலே நெஞ்சில இப்படி, காலில் இப்படி, இந்த மூன்று வெள்ளங்களுக்கு மத்தியிலே அகப்பட்டு கொடுக்கிறோம் பெண்ணே. இப்படி வெள்ளங்களுக்கு மத்தியிலே அகப்பட்டு கொண்டிருப்பவர்களை உடனே யாராவது படகை கொண்டு வருவார்கள், அவர்களை அழைத்து சென்று பார்க்கிறோம்ல, தொலைக்காட்சிகளை தொடர்ந்துதான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல பல நாட்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் வெள்ளத்துல அகப்பட்டிருக்கிறோமே, எங்களுக்கு படகு என்ன, உன் வார்த்தை தான் படகு, உன்னுடைய வருகைதான் படகு. ஐயோ இவர்கள் இப்படி அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வெள்ளத்தை வெட்டி விடுவதைப் போல, வேறு பக்கத்திற்கு மடை மாற்றுவதைப் போல உடனே நீ வாசல் கதவை திறந்து வந்திருக்க வேண்டாமா? நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இப்பதான் சொல்றார்கள் நற்செல்வன் என்று சொன்னார்கள். நல்ல செல்வம், உயர்ந்த செல்வம் இவனிடத்துல இருக்கிறது. இந்த நற்செல்வன் என்பதற்கு சம்ஸ்கிருதத்துல வார்த்தைக்கு தான் ஸ்ரீமான் பேர். ஸ்ரீமான், ஸ்ரீனா செல்வம், ஸ்ரீமான்னா அந்த செல்வத்தை உடையவன் ஆனபடினாலே அவனுக்கு ஸ்ரீமான் அப்படின்னு பேர். அதான் தமிழ்ல சீமான் என்று அழைக்கிறார்கள்.
இந்த ஸ்ரீமான்ற சொல்லு இருக்கிறதே இது பல இடங்களிலே பெரியவர்களாலே பயன்படுத்தப்படுகிறது. விஷ்ணு புராணத்திலே சொல்றார், சது நாகவர ஸ்ரீமான். சது நாகவரம். நாகவரம்னா, நாகம்னா இந்த இடத்துல பாம்பு போன்ற கை, எதுக்கு? தும்பிக்கை, யானை. அந்த யானையை ஸ்ரீமான் என்று அழைக்கிறார். எந்த யானையை? கஜேந்திரன் என்கிற யானை இருந்ததே, கராமலைய தளர் கைக்கறி ஏய்த்தே அரா அணையில் துயில்வோய் அப்படின்னு அந்த யானை அன்றைக்கு கூப்பிட்டது. அந்த கஜேந்திரன் என்கின்ற யானை ஆதி மூலமே என்று அழைத்ததே அந்த யானையை சொல்லுகின்றார் ரிஷி. சொல்ற பொழுது சதுநாகவர ஸ்ரீமான். வால்மீகி ராமாயணத்திலே லக்ஷ்மணனை சொல்றார்கள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மி ஆகிற செல்வம் திரு அவனிடத்திலே வாய்த்திருக்கிறது என்று சொன்னார்கள். விபீஷணன் சொல்றார் வால்மீகி மகர்ஷி, அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். அந்தரிக்ஷம்னா ஆகாயத்துக்கு பேர். அவன், நாமெல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கோமே, அவன் வான்வழி பயணம் தான் அவன் மேற்கொள்வான். ராட்சசன் நம்மள மாதிரி தரையில தான் நடக்கணும்னு அவனுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால அவன் ஆகாய மார்க்கமாக வரலாம். வான்வழி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சீமானே என்று அழைக்கிறார். அதான் வான்வழி பயணத்துக்கு தான் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று அவனை அழைத்தார். இப்போ இந்த சீமான்களுடைய இயல்பை பார்ப்போம். சது நாகவர ஸ்ரீமான்னு கூப்பிடுறாரு, சொல்றாரு. அந்த நாகவர ஸ்ரீமான் ஆகிற யானை என்ன பண்ணிட்டு இருக்கு? முதலைட்ட மாட்டிட்டு இருக்கு. முதலைட்ட மாட்டிட்டு இருக்கு. மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கைனோடு சென்றழித்த காணமர் வேளம் கரா அதன் காலினை கதுவ. கதுவனா அப்படி 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 பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கதுவுதல்னு பேரு. கவ்வி நிக்குது. கரானா முதலை, அதன் காலினை கதுவ அப்படின்னு காலை கவ்வுது. கவி கொண்டு கால் பாதி பிராணன் போயிருச்சு யானைக்கு. அரை உயிர் தான் இருக்கு. அந்த யானைக்கு குத்துயிரும் கொலையுருமா இருக்க யானைக்கு ஒரு பேர் சொல்றார் ஸ்ரீமான் அப்படி. லக்ஷ்மணன் இருக்கானே, அவங்க அண்ணனுக்கு தான் தலையெழுத்து. அவ வரம் ராமன் தான் காட்டுக்கு போனுவாங்க ஒழிய லக்ஷ்மணனை பத்தி பேச்சே கிடையாது, பிரஸ்தாவமே இல்லை. அவர்கள் என்ன பண்றார்கள்? மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேர் ஒழிந்துன்னு அவர்கள்ட்ட இருந்த யானைப்படையை விட்டுவிட்டு, குதிரைப்படையை விட்டுவிட்டு, தேர்ப்படையை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்காலோட அண்ணன் நடந்தான்றக்காக அண்ணனுக்கு பின்னாடியாக, அண்ணனுக்கும் அன்னைக்கும் பின்னாடி கைங்கரியம் பண்ணி கொண்டு வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவர் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இளையாதவன். இளையான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இளையவன் அர்த்தம். அப்படி இல்லையா சொல்றார்கள் கம்பராமாயண உரையாசிரியர்கள். இளையான்னா இழைப்பே அவனுக்கு வராது. இழைப்பே வராது. கைங்கரியம் நீங்க எவ்வளவு கைங்கரியம் கொடுத்தாலும், எவ்வளவு ராம கைங்கரியம் கொடுத்தாலும் அவனுக்கு இழைப்பே வராது. அப்படிப்பட்டவனுக்குத்தான் இளையான்னு பேர். அதனால இழைப்பே இல்லாமல் அவன் பின்னாடி போறான். இது என்ன சம்பாத்தியமா இருக்கதையும் இழந்துட்டு வந்திருக்கார் ராமர். ஏழைனே ராமருக்கு பேர். அவன் ஏழை. தனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சொல்றார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஏழையை நம்பி இவன் போறானா? இவன் பரம ஏழை இல்லையா? அவனுக்கு பேர் சொல்றா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. அவன் பெரும் செல்வந்தனாக இருக்கிறான். வார்த்தையே பொருத்தமா இல்லையா? அங்க யானைக்கு குத்துயிரும் கொலையுமா இருக்கு. அத ஸ்ரீமான்னு சொல்றார். இங்கே லக்ஷ்மணன் சொல்றார். அடுத்து ஒருத்தன், அவன் என்ன? அவன் இலங்காதிபதி. இலங்கைக்கு அரசனாக ராவணன் இருந்தாலும் இந்த ராவணனுடைய சகோதரர்களாகிற இவர்களுக்கும் அந்த இலங்கை அரசிலே பெரிய அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, பங்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தூக்கி வீசி எரிந்து விட்டு ராமனே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு நம்ம பாஷையில சொன்னா அந்த அர்த்தம் தொங்குறான். இன்னும் ராமர் என்ன ஏத்துக்கல. அங்க வேற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இவர் ஏத்துக்குவாரா ஏத்துக்கலான்னு தெரியல. ஏத்துக்குவாருன்ற நம்பிக்கை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இப்ப வரைக்கும் இன்னும் ஏத்துக்கல.
பிரசன்ட்ல அவர் ஏத்துக்கல. அவங்க அண்ணனையும் விட்டாச்சு, இவற்றை இன்னும் செட் ஆகல. அந்த இடத்துல தொங்குறான். அவனுக்கு பேரு அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். சார், நீங்க 3 பேரை சொல்லியிருக்கீங்க. 3 பேரும் இந்த ஸ்ரீமான்றது அவர்களுக்கு பொருந்தவில்லையே. செல்வம் உடையவர்கள் என்பது பொருந்தவில்லையே. இங்கே செல்வம் என்பது பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்கிறார் வள்ளுவர். இந்த பொருட்செல்வம் இருக்கே, அது நல்லவன் கெட்டவன் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தன் பொருட்செல்வம் இருக்கிறது, பணம் காசினாலே ஒருத்தன் செல்வந்தனா இருக்கிறான்னு சொன்னா அவன் நல்லவனா இருக்கணும் ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லையா? உலக அரசியல் நமக்கு தெரியுமே. அதனாலே இங்கே செல்வம் என்று சொல்லக்கூடியது பொருட்செல்வத்தை அன்று. பொருட்செல்வம் இவர்களுக்கு பொருட்டற்ற செல்வம். அதனால இங்கே செல்வம் என்று பேசப்படுவது எது என்று கேட்டால், அந்த யானைக்கு ஒரு திருட விசுவாசம் ஒண்ணு அதனுடைய மனசுல இருக்கு. என்னது? அந்த யானை அது கையிலே ஒரு மலர் வைத்திருக்கிறது. அந்த மலர் இருக்கே, அந்த மலரை வைத்துக்கொண்டு அதை கூப்பிடுற, நாராயணா ஓம் மணிவண்ணானாகணையாய் வாராயன் ஆர் இடரடிக்காய். வாராய் அப்படின்னு மட்டும் இல்ல, என் இடரை நீக்காய் இல்ல, என் ஆரிடர நீக்காய். இடர், ஆரிடர். ஆரிடர் என்பது மிகுந்த துன்பம். இடர் என்பது அது உடலாலே அனுபவிக்கிறதே. இந்த முதல்ல அதை பிடிச்சு கவ்வுறதே, அந்த வலிக்கு இடர்னு பேர், துன்பம்னு பேர். அந்த துன்பத்துக்காக கூப்பிட்டது இல்லை இல்ல. ஆரிடர் அது என்னது? இதை காட்டும் பெரிய துன்பம் ஒண்ணு இருக்கு. என்னது? ஒரு பூவை நான் உனக்குன்னு பறிச்சு வச்சிருக்கேன். இந்த பூவை ஒருவேளை இந்த முதலை என்னை கொன்று விட்டதுன்னு சொன்னா, இந்த பூவை உன் திருவடிகளை என்னால சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமே. இந்த புஷ்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீ வர வேண்டும் என்று பகவானை அழைக்கிறதே, அந்த பகவானுக்கென்று தான் பறித்து வைத்த பூவை அவன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு இருக்கிறதே, அதுதான் செல்வம். அதற்கு மேலாக மற்ற 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 யானைகள்லாம் வந்து, நாங்கள்லாம் உன்னை காப்பாற்றுகின்றோம் 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 வரிசை. ஏன்னா இவன் கஜ ராஜன், யானைகளுக்கெல்லாம் அரசன். அப்படி அரசனாக இருந்தவன் இவன். போன ஜென்மத்துல ராஜாவே தான். அவனை அப்ப யாரும் சீமான்னு சொல்ல, இப்பதான் அவனை சொல்றார்கள். அகஸ்திய மகிழ்ச்சி, அந்த அகஸ்திய மகிழ்ச்சியுடைய சாபத்தினாலே பாண்டிய மன்னன் தான் இங்கே யானையாக பிறந்திருக்கிறான் என்று பாகவத புராணத்தில் இருக்கிறது. அதனால ஒரு பாண்டிய மன்னன். அப்பவன் ஸ்ரீமானாக இருந்தான். செல்வ பொருட்செல்வம் இருந்தது. அதை பத்தி இப்ப பேச்சு இல்ல, அருட்செல்வத்தை பற்றி பேச்சு. அதனால இப்பொழுது பல உறவினர்களாக இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒன்ன பிடிச்சு வாழை பிடிச்சு இந்த யானையெல்லாம் நம்மளை காப்பாத்திரும் நம்பினா, நம்மால நம்மளை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி இன்னும் அவனுக்கு பலமான நம்பிக்கை. ஏன்னா 2 பேரும் சமமான இடத்துல நிற்கிறார்கள். யானைக்கு தரையில பலம், முதலைக்கு தண்ணீர பலம். 2 சமானமான இடத்துல எப்படியாவது இந்த முதலிட்ட இருந்து அவன் நம்ம மீட்ட மாட்டோமான்னு தன் முயற்சியினாலே தன்னை காக்க நினைத்தது அந்த யானை. தன் உறவினர்களுடைய முயற்சியை நம்பினது. இதெல்லாம் இனிமேல் நமக்கு பயன் தராது என்று சொல்லி அப்படியே தன்னுடைய எம்பெருமானை நோக்கி அழைத்தது. நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் அப்படின்னு சொல்லி பகவானை நோக்கி ஆதி மூலமே என்று அழைத்ததே. அப்படி அழைக்கின்ற பொழுது தன்னை இந்த உறவுகளும் காக்க மாட்டார்கள், தன்னை தானே காத்துக்கொள்ள முடியாது, நீதான் என்னை காக்க வேண்டும் என்ற யானைக்கு வந்த அந்த நம்பிக்கை இருக்கின்றதே, அந்த அனன்யார்கத்துவம், எம்பெருமானை தவிர்த்து நம்ம இன்னொருவர் காக்க முடியாது என்கின்ற ஆழமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அவன் திருவடிகளை பற்றினால்தான் நமக்கு உய்வு என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றதே, அந்த நம்பிக்கை தான் யானையினுடைய செல்வம். ஆனபடினாலே அந்த செல்வத்தை சொன்னார்கள் சதுநாகவர ஸ்ரீமான். எல்லா செல்வங்களையும் இழந்து விட்டான் இளைய பெருமான் என்று சொன்னாலும் கூட சக்கரவர்த்தி திருமானுக்காகவே தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய பிறவியின் பயன் என்று சொல்லக்கூடியது, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், அணிவிளக்காம், புல்குமனையாம், திருமார்க்க அரவு என்று இந்த பிறவி மட்டுமல்ல, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லி அந்த எபெருமானுடைய திருவடிகளை மட்டுமே பற்ற வேண்டும், அவனுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் இந்த உடல் எடுத்ததற்கான பயன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் பயனாக எம்பெருமான் ஒருவனுக்கு மட்டுமே ஆட்பட்டிருக்கும்படியான தொண்டை செய்கின்றானே, அவன் ஒருவனுக்காகவே என்று இருக்கின்றானே, அந்த நினைவு, அந்த கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய ஊற்றம் என்பது அவனுக்கு பெருஞ்செல்வமான அப்படின்னாலே அவனை சொன்னார்கள் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று அழைத்தார்கள். அதற்கடுத்தபடியாக அங்கே இருக்கும்படியான
இந்த விபீஷணன் அவன் ஆபாச பந்து, ஆபாசம்ன்ற வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு ரொம்ப சம்ஸ்கிருத வார்த்தைகள்ல பல வார்த்தைகள் ரொம்ப விபரீத அர்த்தங்களை தரும்படியாக தமிழ்ல பயன்படுத்துறோம். ஆபாசம்ன்றதுக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்றோம். அப்படி இல்லை. ஆபாசம்னு சொன்னால் உடல் தொடர்பினாலே உருவாகி இருக்கக்கூடிய உடலோடு தொடர்புடையதுன்னு அர்த்தம். ஆபாச பந்துக்கள் தான் நிரந்தரமற்ற உறவினர்கள். நல்ல மனை மாடு, நல்ல மனை மாடு உற்றார் இவை அனைத்தும் அல்லன தோற்றி எரி தீயிற் சுடுமேல் அவர்களிதாம் ஏற்றரும் வைகுந்த திருப்பு என்று பாடுகிறார். நல்ல மனையால் நவையில் கிளை செல்வம் இவை அனைத்தும். அதனாலே தனக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் இனிமேற்கொண்டு இது பாபத்தினாலே நாம் ஈட்டியது. எப்பொழுது தர்மத்திற்கு இடமில்லையோ, எப்பொழுது அறம் பிழந்தவனாக நம்முடைய அண்ணன் முழுமையாக மாறிவிட்டானோ, அவனுக்கு நாம் நீதிகளை எடுத்து சொல்லி திருந்தலாம் என்கின்ற வாய்ப்பு இருந்து கூட அவன் திருந்த மறுக்கின்றானோ, இனிமேல் அவன் பக்கத்தில் இருப்பதை காட்டிலும் அறத்தின் மூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமபிரான் பக்கத்திலே இருந்து நாம் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எப்பொழுது எடுத்தானோ துணிவு அவனுக்கு செல்வம். எல்லா விதமான உறவுகளையும் இழந்தாலும் எம்பெருமானே கொண்ட வென்றிர் மக்கள் உற்றார் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை என்று எல்லாவற்றையும் அங்கே இழந்து எல்லாவற்றையும் துறந்து, இழந்துன்னா அவன் இழக்கல, துறந்தான், அவளை விட்டுட்டான். விட்டுவிட்டு எம்பெருமான் ஒருவனே கதி, எம்பெருமானை தவிர்த்து நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி சேலை கண்ணியரும் பெரும் செல்வம் மேலா தாய் தந்தையும் ஆவார் அவரே, எல்லாவுமாக இருப்போன் எம்பெருமான் தான் என்று சர்வவித பந்துத்துவம், எல்லா உறவுகளுமாக இருப்பவன். அதான் பகவானுக்கு இருக்க பெருமை. அம்மாவால அப்பா ஆக முடியாது. அம்மா செய்யும்படியான செயல்களை தகப்பனால் செய்ய முடியுமா? அம்மா பால் ஊட்டுவள் தகப்பனால முடியுமா? அம்மாவாக அப்பாவால மாற முடியாது. அப்பாவுடைய சில செயல்கள் உண்டு, அதை தாய் இந்த காலத்தை செய்ய முடியாது. இவர்கள் ரெண்டு பேரும் செய்யக்கூடியதை மனைவியாலை செய்ய முடியாது, மனைவி செய்வதை இவர்களாலே ஒரு உறவு செய்வதை இன்னொரு உறவினாலே செய்து ஈடுகட்டவே முடியாது. ஆனால் பகவான் எல்லா உறவுமாக இருப்பான். அவன் தாயாக இருப்பான், தந்தையாக இருப்பான், மற்றுமா இருப்பான், முற்றுமா இருப்பான். பாரதி பாடுறானே, கண்ணன் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறான். கண்ணன் என் தோழன், கண்ணன் என் குரு. சீடனாக கூட கண்ணனை அவன் ஏற்றுக்கொள்கிறான். கண்ணனை கண்ணம்மாவாக ஆக்கி காதலின்னு சொல்றான். இப்படி எல்லாவுமாக சர்வவித பந்துத்துவம் என்று பெயர். அப்படி எல்லா உறவுமாக பகவான் இருப்பான்னு சொல்லி உணரக்கூடிய அந்த உணர்வு எல்லாமாக எம்பெருமானையே ஏற்றுக்கொண்ட மனநிலை இருக்கிறதே, அது விபீஷணனுக்கு செல்வமானபடினாலே அவனை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று விபீஷணனை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமான் ஆகிற செல்வம் இருக்கிறதே, இப்படிப்பட்ட செல்வத்தை போல உயர்ந்த செல்வம் என்னன்னா கண்ணனுக்காக தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களாக இருக்கும்படியான கன்று காளைகளை அவிழ்த்து விடுவதை கூட அவன் விட்டுவிட்டு அந்த கண்ணன் பெருமான் ஒருவனே கதி என்று அவனுக்கு தோள் கொடுப்பதற்காக அந்த மாடுகளை பசுக்களை எல்லாம் அவிழ்த்து விட வேண்டிய நேரத்தில் அவிழ்த்து விடாமல் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை கூட இழந்து விட்டு வந்திருக்கிறானே, அந்த மனசு இருக்கே, அதுதான் செல்வம். ஆனபடினாலே இவனை சொன்னார்கள் நற்செல்வன். அப்படிப்பட்ட அந்த நற்செல்வனுக்கு தங்கையாக இருக்கிறாளே, அப்ப இவள் எவ்வளவு பெருமை வாய்ந்தவள். இவளிடத்துல நாங்கள் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன? அவனோடே ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த நற்செல்வனுக்கு இவள் தங்கையாக அமைந்திருக்கிறாள். ஆனபடினாலே இவளை சொல்லுகிறார்கள் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அழைக்கிறார்கள். இதிலே ஒரு தாத்பரியம் காட்டுற, ரொம்ப சுவாரஸ்யமான தாத்பரியம் அது. விபீஷணாழ்வான் அவன் தான் என்ன பண்ணான், ராமபிரானுடைய கைங்கரியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டானே ஒழிய அவனுக்கு மகளாக இருக்கக்கூடிய திரிஜடை பிராட்டிக்கு ரொம்ப உபகாரமா இருந்தா. சீதைக்கும் திரிஜடைக்கு அவ்வளவு ஒரு அந்யோன்யம். திரிஜடை தான் அடிக்கடி தைரியம் கொடுப்பள். அப்படி இல்ல சீதா நீ அவ்வளவு நினைக்காதேன்னு சொல்லி தைரியம் கொடுப்பள். பல ரகசியங்களை சொல்லுவள். திடீர்னு பார்த்தா ராமர் தலையை வெட்டிட்டு வந்துட்டேன்னு வந்து காமிப்பான் ராவணன். சொல்லுவாள், இவன் மாய வல்லவர்கள், நீ எப்பெல்லாம் மனசுல நினைக்காதே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனாலே நீ இதை கண்டெல்லாம் மனம் கலங்காதே, மனம் தளராதே என்று எடுத்து சொல்லுவாள். திருஜதான் எடுத்து சொல்லுவாள். பல ரகசியங்களை சொல்லுவாள். கனவு சொல்றா, சீதே பயப்படாதே,
நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு கனா கண்டேன். அந்த கனவிலே திடீர்னு பார்த்தால் அப்படியே பெரிய ஒரு சிங்கம் படையாக திரண்டு வந்து எங்கள் இலங்கையில் புகுந்து துவம்சம் பண்ணுகின்றன. அந்த சிங்க படையை தலைமை தாங்கி 2 புலிகள் வருகின்றன. 2 புலிகள். அது மட்டுமல்ல, எங்கள் மன்னன் ராவணன் தலையெல்லாம் எண்ணெய் வழியும்படியாக, அதனாலதான் எண்ணெய் தலையோட இருந்து யாரா பார்த்துட்டு போகக்கூடாது. அந்த எண்ணெய் தலையை அவர்கள் நீராடி அந்த தலையை உணர்த்தின பிற்பாடு, பெண்களாக இருந்தார்கள் அவர்கள் கூந்தலை ஒரு முடிச்சு போட்ட பிற்பாடு அப்புறம் தான் போகணும். ஆனால் தலையிலே எண்ணெய் வழியும்படியாக எண்ணெய் தலையோடு சிவப்பு ஆடை அணிந்து கொண்டு தெற்கு நோக்கி போகக்கூடிய காட்சி. யம தசை. இதெல்லாம் கனவுலே கண்டிருக்கிறேன் அப்படின்ன உடனே சீதை புரிந்து கொண்டாள். அந்த சிங்கங்களைப் போல வானரங்கள் பாய போகின்றன. அந்த 2 புலிகளைப் போல ராமலட்சுமணர்கள் வரப்போகிறார்கள். ராவணன் மாண்டு விட போகின்றான் என்பதையெல்லாம் இந்த கனவு எடுத்து சொல்லி இருக்கிறது என்று சீதை புரிந்து கொண்டு அவள் மனம் தேறி இருந்தாள். அதனாலே சீதையை ராவணனுடைய இருப்பிடத்திலே இருந்து கொண்டு சீதைக்கு தைரியம் சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ராவண தர்பார்னே பேரு. ராவண தர்பார்ல பகவானுடைய நாமத்தை சொல்லவே முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு சீதைக்கு உதவி இருக்கிறாள் என்று சொன்னால், விபீஷணன் ராமபிரானுடைய போய் சேர்ந்து விட்டான். ஆனால் அவனுடைய மகள் திரிஜடை இங்கிருந்து சீதைக்கு கைங்கரியம் பண்ணாலே, அதே போல உங்க அண்ணன் தான் கண்ணனோட போயிட்டான், நீயாவது எங்களோட வர வேண்டாமான்னு கூப்பிடுறார்கள். அச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான். கிருஷ்ணன் இருக்கிறானே, இவர்கள் மனத்துக்கு இனியவனாக இல்லை. ஏன்னா அவன் பெண்களுடைய வருத்தம் அறியாத பெருமாள். பெண்களை அவன் போட்டு படுத்தி எடுக்கிறான். பெண்கள் மனம் நோகும்படியாக நடந்து கொள்கிறான். ராமன் அப்படியே ஒரு பெண்ணை காக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாது உறங்காது ஒளி கடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு என்று சொல்லி ஒரு பெண்ணின் ஆக்கையை காக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாமல் உறங்காமல் சீதையை மீட்டு வந்தால்தான் உண்டுன்னு சொல்லி அவன் கடல் கடந்து போனானே, அணை கட்டி போனானே, ஒரு பெண்ணுக்காக அல்லவா போனான். அப்படிப்பட்டவன் தானே பெண்களுக்கு இன்னைக்குமே எங்கள் சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்றேன். யார்ட்டையா பெண்கள்கிட்ட கேளுங்க, கிருஷ்ண மாதிரி மாப்பிள்ள வேணுமா, ராமர் மாதிரி மாப்பிள்ள வேணுமான்னு. பெண்கள் ராமர்பார்கள். ஏன்னா பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமானவன். அதனாலே ராம குணானுபவம் பண்ணுவோம்னு மனத்துக்கு இனியான் என்று சொன்னார்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான். ஏன் ராவண வதம் பண்ணான்? சீதையின் பொருட்டாக, ஒரு பெண்ணின் பொருட்டாக ராவண வதம் பண்ணினானே. கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம்? இப்படி உறங்குகிறாய், என்ன காரணம்? பகவான் அவன் யோக நித்திரை செய்கின்றான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உலகை ரட்சிக்க வேண்டும் என்று உலகின் நன்மையை சிந்தித்துக் கொண்டவன் பள்ளி கொண்டிருக்கின்றான். சம்சாரிகள், உலகத்திலே இருப்பவர்கள் உறங்குகிறார்கள்னா கடுமையான உடல் உழைப்பு படுத்து உறங்குகிறார்கள். ஆனா உனக்கு இந்த 2 காரணமே இல்லையே. நீ யாருடைய நன்மையை சிந்திச்சு அப்படியாக உலகத்தை தான் படைத்து காத்து அழிக்க போகிறாயா, அல்லது கடும் உடல் உழைப்பு இருக்கிறதா? என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஏன் உனக்கு இந்த உறக்கம்? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, எல்லாரும் அறியும்படியாக, எல்லாரும் இத்தனை நாளாக ரகசியமாக காத்து வைக்கப்பட்ட ஒன்று. சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்துக்கு முன்பாக ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்னு ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன், ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் என்று பரம்பரையாக காத்து வைத்துக் கொண்டிருந்ததை ஆசை உடையோருக்கெல்லாம் என்று யாருக்கெல்லாம் பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்கின்ற இச்சை இருக்கின்றதோ, ஆசை இருக்கின்றதோ, அவர்கள் யாவரும் அறியும்படியாக ராமானுஜர் எப்படி வெளியிட்டாரோ அது போல பெண் பிள்ளையே, நீயும் அனைத்தில்லத்தாரும் அறியும்படியாக வந்து திறக்க வேண்டும் என்று அவளை அழைக்க அவளும் கோஷ்டியிலே வந்து கலந்து கொண்டாள் என்று சரித்திரம். அதனால இந்த பாசுரத்திலே எப்படிப்பட்ட அதிகாரின்னு கேட்டா, பகவானுடைய கைங்கரியத்திற்காக தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை கூட இழக்கக்கூடிய ஒருவனுடைய சகோதரி என்று இவளுடைய பெருமை இங்கே பேசப்பட்டிருக்கிறது என்ற அளவிலே இன்றைய பாசுரார்த்தத்தை பூர்த்தி பண்ணிக் கொள்ளலாம். பாசுர இன்றைக்கு உரியதான நாள்பாட்டை சேவிச்சு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கொள்ள. சதுள புள்ளின் வாய் கீண்டானை புல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து
உள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிளத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளந்தவர்ந்து கலந்தேலோரும் பாவாய். பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடங்கள் தோன்றும் ஊர் நீதியால் நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறைகளோதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் அதகங்கள் தீர்க்கும் பிரமணி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாயும்புதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கக்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புது நகர் போதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தியை விட்டுஜித்தாரிய மனோநந்தனகேதுவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களாசாசனபரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச பூர்வைகி ஆசாரைகி சத்கதாயாஸ்து மங்களம். ஆழ்வாரும் பெருமானார் ஜீயரு திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜன் சுவாமி திருவள்ளுவர் ராமானுஜாய நமக. ராமானுஜாய நமக. ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவாமி காலேஜ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சாமி நன்றி சுவாமி. சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு காலேஜ். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன்.